100% விஜய் கிட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த படத்துல பண்ணிருக்காரு, இன்க்ளூடிங் ஆக்டிங், டான்ஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். ஹீரோவோ தளபதி தான், வில்லனோ தளபதி தான். தளபதி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் இது. மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் வேற லெவல் ப்ரோ. நம்ம அனிருத் சொன்னோம், ஆனா யுவன் சங்கர் ராஜா அவரோட வேலையை அவர் செஞ்சார் ப்ரோ. விஜய் கடைசியா ஒரு 10 படத்துல இது பெஸ்ட்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா எல்லாமே வாஸ் வெரி குட். தளபதி வாஸ் அமேசிங். 10க்கு 10 கொடுக்கலாம். இல்ல 10க்கு வந்து அப்படி கொடுக்கலாம், நிறைய ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். இல்ல நான் ஒன்றும் வரோமா எதிர்பார்த்தோம், பட் வரல. அந்த மாதிரி இருந்தது. பழைய ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை, அவங்க எல்லாமே எங்க இருக்கிறாங்க, செம்ம எங்க இருக்கிறாங்க. அப்புறம் எஸ்கே இருந்தாங்க, எமோஷன்ஸ் விட ஆக்ஷன்ஸ், காமெடி எல்லாமே பக்கா கிழிச்சிட்டாரு. சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மூவி, அந்த சீனு சூப்பரா இருந்தது. அதுவும் அப்படி விஜயகாந்த் மாதிரி எடுத்து வந்திருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. படம் சூப்பரா இருக்கு. யாரு மாதிரி தக்காளி சாரே படத்தை தாண்டல பாரு. தளபதி தான். தளபதி தான் ப்ரோ. ஹீரோவோ தளபதி தான், வில்லனோ தளபதி தான். அறம் ப்ரோ, ஸ்கிரீன் பிளே புதுவிதமான ஸ்கிரீன் பிளே. யுவன் பிஜிஎம் பின்னிட்டாரு. சூப்பரா இருக்கு படம். சத்தியமா சூப்பரா இருக்கு. பாருங்க அவ்வளவு சூப்பரா இருந்தது படம். சொல்லவே இல்லை, வேற நம்ம எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமா படம். ஒன்ன மெச்சப் பண்ணி வந்துரும் போல, அது ஃபுல்ஃபில். தளபதி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் இது. மியூசிக்லாம் மாசு. என்ன சீன் பயங்கரமா இருந்தது? எல்லா சீனுமே பயங்கரமா இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் 100 வாட்டி கூட பார்ப்பேன். சொல்ல 100 வாட்டிக்கு மேலே பார்க்கலாம். தளபதியோட லாஸ்ட் படம் ஒர்த்தா இது? லாஸ்ட் படம் இல்லைங்க, இன்னொரு படம் இருக்குங்க. நாங்க ஸ்டாப் பண்றோம்லாம் சொல்ல, அரசியல் இருந்தாலும் அடிக்கடி படமும் நடிப்போம். விஜய் கடைசியா ஒரு 10 படத்துல இது பெஸ்ட்னு சொல்லலாம். விஜய் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு சார்? மியூசிக் ஓகேங்க, பாட்டு ஸ்மாரா இருக்கு. பட் விஎஃப்எக்ஸ்ல விஜய் எப்படி காட்டியிருக்காங்க? நல்லா காட்டியிருக்காங்க. நான் பயந்துட்டு தான் இருந்தேன், பட் சூப்பரா இருந்துச்சு. வாட்சபிளா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க விட்டுருந்தாலும் பார்க்க குடும்பத்தோட பார்க்கலாமா? படத்துக்கு குடும்பத்தோட பார்க்கலாம். அது 10 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு நான் 100 கொடுப்பேன். 100 கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கா படம்? அந்த அளவுக்கு இருக்கு. என்ன விட்டா நான் இன்னொரு தடவை போய் பார்ப்பேன். ஓகே. படத்துல ஏதாவது கருத்து சொல்றாங்களா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு? ஏதாச்சும் சோஷியல் மெசேஜ் தெரியல. அது எதனா பத்தில பேசினா அதோட பொருள் வந்து முடிஞ்சிரும். அதனால வந்து போய் பார்த்தா தான் அனுபவிக்கலாம். நல்லா இருக்கும். கருத்து சொல்ல தேவையில்ல, பட் ரொம்ப நல்ல படம். ஓகே, थैंक यू. படத்துல எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. இது ஒர்க் அவுட் ஆகலன்னு படம் சொல்லவே முடியாது. ஒரு சீனுமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ பெரிய லெவல் ட்ரீட்டா இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மூவி டீம் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. இது மாதிரி அந்த மாதிரி இருக்கும், 3 நிமிஷத்துல ஃபயரா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ப்ரோ நம்ம ஹைப்பை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி தான் நம்ம மூவிக்கு வந்தோம். அந்த ஹைப்போட வேற லெவல்ல இருந்துச்சு படம். ஸோ நீங்க வந்துட்டு போர் அடிக்குதுன்றது படத்துல சொல்லவே முடியாது. 10 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அந்த படத்துக்கு? ஒரு தளபதி ஃபேனா, எல்லாரோட ஃபேனா 10 மதிப்புக்கு நான் 11 கொடுப்பேன். பட் 10 out of 10. படம் நம்மளுக்கு போர் அடிக்கல. 3 hours சீட்ல உட்கார்ந்ததே தெரியல ப்ரோ. கொடுத்தாங்க, ஹைப் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணா ப்ரோ. அதுக்கு மேலே இருக்கு. நான் இல்லன்றீங்க அப்படியே இல்ல ப்ரோ. அதுக்கு மேலே இருக்கு ப்ரோ. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. 1000 கோடி சான்ஸ் இருக்கா? 1000 கோடி கண்டிப்பா தான. 1000 கோடி மேலயே போவோம் ப்ரோ. இது படம் ஸ்லோவா இருக்கு அப்படின்றாங்க. யார் ப்ரோ சொன்னா ஸ்லோவா இருக்கு? சொன்னவன மட்டும் கூட்டனு வா, நிக்க வச்சு ஓட விட்டாரு. நான் இப்படியே சொல்றேன். படத்துக்கு வரல, தண்ணி கேன் போட வந்திருப்பான். செகண்ட் ஆஃப் லாகியா இருக்குங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படி யாரு சொன்னா? கண்ணு தெரியல. அப்ப தூங்கிட்டு இருப்பான் அவன் படத்தை பார்த்துட்டு. இல்ல தூங்குற அளவுக்கு அப்ப படம் இருக்கும். சூப்பரா இருக்குது ப்ரோ படம். நான் மஜாவாகுது சொல்ல அவன் போய் தூங்கிடுறான்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஆஃப் லாஸ்ட்ல 30 நிமிஷம் அலான்ஸ் சொல்லிட்டு போறாரு ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா மேக்கிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்ல கண்டென்ட் இல்லங்க அப்படிதாங்க சொல்லிட்டு போறாரு. அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு. ஜெனரல் ஆடியன்ஸ் இல்ல ப்ரோ. ஜெனரல் ஆடியன்ஸ் இல்ல ப்ரோ. एक्चुअली வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்லா கிட்ஸ் சூப்பரா என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலி இல்லாதவங்க எப்படினாங்க? ஃபேமிலி இல்லாதவங்க எப்படி பாப்பீங்க? பேச்சுலரா போய் பாரு அவ்வளவுதான். மத்தபடி ஹிட் தான படம். ஹிட் செம ஹிட். அங்க இருக்க ஆர்டிஸ்ட் இவங்கலாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவங்கலாம் வந்துறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பெஸ்ட் மூவியா சொல்லலாமே. வெங்கட் பிரபுலையும் ஆக்சுவலி விஜய் சார் மூவிலும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தளபதிக்கு இது முடிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இனிமேல் தான் கதை ஸ்டார்ட் ஆகும் தளபதிக்கு இந்த மூவி. இல்ல சூப்பரா இருக்கு. பிஜிஎம் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. எதுவுமே புதுசா இருக்கு. எல்லாமே புதுசு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எதுவுமே அங்கிருந்து இங்கிருந்து எடுக்கலாம் இல்ல. எல்லாமே பக்காவா இருக்கு. தெரியல ப்ரோ, எனக்கு அவங்க எவ்வளோ பேசுறாங்களான்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என் மனசார வந்து சூப்பரா இருக்கு மூவி. நான் விஜய் ஃபேன் இல்ல,
பட் விஜய்க்காக இனிமேல் விஜய் ஃபேனா ஆகலாம் அப்படி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சாரி, இவன் வந்து சூப்பரா செஞ்சுட்டாருங்க அந்த மூவிக்கே. அந்த ஒன் ஆஃப் த மெயின் டிஷ், இப்போ சாப்பாடுக்கு மெயின் டிஷ் வேற மாதிரி இவன் ஒரு மெயின் டிஷ். அதுல உப்பு போடாம ருசி வராதுல, அந்த மாதிரி அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. அஜித் ரெஃபரன்ஸ் பாருங்க. அஜித் அவரோட ரெஃபரன்ஸ் பாருங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வாஸ் வெரி குட். தளபதி வாஸ் அமேசிங். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவல் ப்ரோ. ஒரு சீனுமே வேற மாதிரி இருக்கு. மட்டை சாங்க்லாம் நம்ம சீட்லேயே உட்கார முடியாத அளவுக்கு மட்டையா பண்ணியிருக்காங்க சாங். வேற லெவல். மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் வேற லெவல் ப்ரோ. நம்ம அனிருத் சொன்னோம், ஆனால் யுவன் சங்கர் ராஜா அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டார் ப்ரோ. வேற லெவல். ஸ்க்ரீன் பிளேலாம் ஒன்றுமே சூப்பர் ப்ரோ. படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக தான் போகும், செம்மையாக இருக்கும். மக்கள் தரமாக பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு சொல்றாங்க. நிறைய பேர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாம் உண்மையா? ஆமாம் ப்ரோ, நிறைய கேமியோ வருது. நம்ம எதிர்பார்க்காத கேமியோலாம் வருது. அதெல்லாம் படம் பார்க்கும்போது பார்த்தா தான் அப்படி இருக்கும். ஃபுல்லாமே ட்ரீட் தான் ப்ரோ. விஜய் ஃபேன்ஸுக்குலாம் சரியான ஒரு ட்ரீட். 10க்கு எவ்வளோ? 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பர், வர்த்து ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். மூவி பாருங்க, எல்லாருமே தெரியும். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. பிஜிஎம் வருதுன்னாங்க, அந்த இடத்துல விஜய் ஃபேன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? தியேட்டர் எப்படி இருந்துச்சு? மூவி பார்த்தா தெரியும் ப்ரோ. தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் நான் சொல்ல ஒரு சீனுக்குமே நல்லா இருந்துச்சு. படம் 1000 கோடி எட்டிங் வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச 1000 கோடிக்கு மேலேயே போகும் ப்ரோ. படத்துல எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. அந்த அனிமேஷன்ல இருந்து அதான் சொல்றேன் இல்லையா, நிறைய ஒரு ட்விஸ்டர் நிறைய மூவில இருக்கு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு படத்துல சொல்லவே முடியாது. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க மூவி பார்த்தா தெரியும். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய மூவி தான் ப்ரோ. படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு ப்ரோ. கேஷுவலாக இல்லாமல் வெங்கட் பிரபு மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. எல்லா சீன்ஸ், தளபதி ஸ்டார்டிங்லேருந்து அவரோட ஆக்ஷன், அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் கொண்டு வந்து நல்லா வெங்கட் பிரபு டீம் மேஜராக ப்ளே பண்ணாங்க. அவங்க தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. மியூசிக் ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்டு தீம், அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் அது மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கமர்ஷியலாக பார்க்கறது. நிறைய கேமியோ ரோல் கொடுத்துருக்கான்றாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ? அதெல்லாம் சஸ்பென்ஸ் ப்ரோ. நல்லா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எல்லாமே இருக்குது. மியூசிக்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. வீடியோவாக பார்க்க சொல்ல அது வேறு மாதிரி இருக்குது. அபோவ் 9 தான். அபோவ் 9 தான். நீங்கள் 9 ப்ரோ. ப்ரோ வில்லன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பவர் பேக்காக இருக்கா? பவர் பேக்காக இருக்குது எல்லாமே. ஸ்க்ரீன் பிளேலேருந்து ப்ரோ எல்லாமே மாசு ப்ரோ. நான் சொல்கிறேன் 100க்கு 100. 100க்கு 100 தான். விட அதுதான் பெருசா பாட்டு எப்படி இருந்துச்சு ப்ரோ? தியேட்டர்ல பார்க்கும்போது செம்ம தரமாக தான். இந்த பாட்டு பீட் இருக்கு பாத்தீங்களா, செம்ம அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. ஆமா, டான்ஸ் வந்து கிறிஸ்டா மேம் வந்து செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஸ்டெப் போட முடியுமா? ஸ்டெப் மேம் ஐயோ ஆனாவா விசில் போடி பாட்டி ஒர்க் பண்ணாச்சா? விசில் போடனா இல்ல ப்ரோ, இப்படியா பண்றாங்க. மாசா இருக்கு கண்டிப்பா வந்து படம் வந்து 3 hour இருந்தது ப்ரோ. 3 hour தெரியல ப்ரோ. இது ஜாலியா போயினுது, அப்படியே என்டர்டைன்மெண்டா செம்ம ஜாலியா போயினுது. ஒரு பிஜிஎம் ஒரு காமெடியும் வந்து அல்டிமேட்டா சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு சார். படம் ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குது. 3 hours டியூரேஷன். பட் ஆனால் வந்து அது அப்படியே தெரியவே இல்லை. அதே மாதிரி படத்தில் வந்து இன்னும் டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் கனெக்டிவிட்டி மிஸ் ஆயிருக்கும். இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ட்ரிபியூட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக எங்கேயுமே வந்து இதுக்கு பட் எமோஷ்னலி கனெக்டடான படம். கண்டிப்பாக இது வந்து விஜயோட பெஸ்ட். ஆக்சுவலாக வெங்கட்ல ப்ரோ ஆக்சுவலாக இப்போ பொதுவாகவே வெங்கட் பிரபு இதில் வந்து இந்த கேமியோங்கிறது வந்து ஒரு அவரோட ஏரியாவில் அவர் ஸ்க்ரீன் பே எழுதும் போதே அது ஒரு ஆஃப் ஹை மூமெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணுறதோ அப்பியரன்ஸோ வந்து படத்துக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் தான். சரிங்களா? நீங்கள் இப்போ அந்த செகண்ட்ஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, அதுக்காக வேண்டி தான் அது நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். உங்களோட வேண்டுகோள் என்ன? கண்டிப்பாக விருப்பப்படுறோம். பட் அவங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ண வரும்போது அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. மேபி அவங்க நடித்தாலும் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். தீபாவளி தான், அந்த நாள் வந்தால் தீபாவளி தான். இல்லைனாலும் தளபதி எங்கே வந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அவங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணணும். இருக்கார் வெங்கட் பிரபு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பர். படம் வேற லெவலு. நான் ஸ்பாய்லர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணல. படம் வேற லெவலு, மாசு. இன்னைக்கு நான் சொல்றேன், தளபதி அரசருன்னா அஜித் ஃபேன்ஸே விஜய்க்கு தான் ஓட் போடுவாங்க. அது வந்து அஜித் ஃபேன்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். நான் விஜய் ஃபேனு. படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாமே பாருங்க.
நிறைய ஸ்பாய்லர்ஸ் கொடுக்கலாம், பட் படத்தோட ஃபன்னே போயிட்டு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்தா. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிஜிஎம் இது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வாங்க, அப்படி தான் பேசுவாங்க பொறாமல் இருக்கிறவங்க. படம் வேறு லெவல், என்றைக்கா இருந்தாலும் தளபதி தான். நீங்கள் பாருங்கள் க்ரௌட் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு, எவ்வளோ சந்தோஷமாக வெளில போகிறாங்க. உங்களை மாதிரி எத்தனை பத்திரிகையாளர்கள் வந்துருக்காங்க, அது எல்லாம் தளபதிக்கோசம் தான். மற்ற ஸ்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி சார் இருக்கு? மற்ற ஸ்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் விஜயகாந்த் வேறு லெவல், அதுக்கப்புறம் பிரசாந்த் வேறு லெவல், சிவகார்த்திகேயன் வந்து 2 சீன் பண்ணாரு, அதுவும் வேற லெவல். ஆனால் அதெல்லாம் போடாதீங்க, அப்புறம் ஸ்பாய்லர்ஸ் வந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி அவங்களோட ரோல்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ 100% ஆட்ரிபியூட்ஸோட அவங்க ப்ளே பண்ணிக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பிரசாந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் நடிகர், இந்த மாதிரி ஒரு ஷேட் அவர் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஷேட் அவர் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பிரபுதேவா வந்துட்டு எல்லாருக்கும் சிரிச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார், பட் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பிளெண்ட் ஆகுது அழகாக. அதே மாதிரி படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை அன்லாக் பண்ணது அங்கே விஜயோட ரெஃபரன்ஸை பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் போடுறாங்க. அதை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நான் பல வருஷமாக விஜய் ஃபேன், ஐ டோன்ட் ரிமெம்பர், தெரிஞ்ச வயசுலேருந்து நான் விஜய் ஃபேன் தான். ஸோ அப்போ நான் அப்படியே ரீகலெக்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக ஒரு மூவியை பார்த்தா ஒரு 100%. இப்போ ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா 50% இருக்குது, 60% இல்லாமல் 100% விஜய் கிட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த படத்தில் பண்ணிக்காரு, இன்க்ளூடிங் ஆக்டிங்கு, டான்ஸு அண்ட் எவ்ரி திங் எல்ஸு.